12ஆம் இடத்தில் ராகு. 12 மோட்சம், அங்கே போய் ராகு உட்கார்ந்துருக்கு. மறுபடியும் தப்பு பண்ணி பிறப்பெடுக்கிறது 12 ராகு சார். மறுபடியும் தப்பு பண்ணி பிறப்பெடுக்கிறதால 12ஆம் இடம் ராகு. இந்த பிறவி 12ல் உங்களுக்கு ராகு இருக்குன்னா கம்முன்னு இருங்க, பிரம்மாண்டமாக போகாதீங்க, அமைதியாக இருங்க. பெண்கள் சாபம் இவங்களுக்கு வம்சாவளியில் இருக்கும். இந்த துர்மரணம் அடைஞ்சவங்க, இந்த கேன்சரு, ஆஸ்துமா, சொரியாசிஸ், வலிப்பு, இந்த மாதிரி கர்ம வியாதிகள் வந்து இறந்தவங்களாம் வம்சாவளியில் இருப்பாங்க. நல்ல மரணமாக இருந்திருக்காது. இவங்கெல்லாம் தான் திலகோமம் பண்ணுறது, வருஷ திதி தர்ப்பணம் கொடுக்கறது கரெக்டாக இருக்கணும். இந்த படையல் போட்டு கும்பிட்றது, கன்னி பெண்களுக்கு சாமி கும்பிட்றது 12 இருக்கிறாங்க. யாருக்கு பலம்னா வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க, இங்கே பகலாக இருந்து வெளியில் எங்கே இருட்டாக இருக்குதோ அந்த நாட்டில் வேலை பார்க்குறாங்க, வெளிநாடுகளில் வியாபாரம் பண்ணுறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, இவங்களுக்கெல்லாம் சூப்பர் 12 ராகு. இந்த சாலையோர வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, ஆமாங்க, கடைகள்லாம் வச்சுட்டு அங்கே 12 யாருக்காவது ராகு இருந்தால் அதில் யோகராகு, அவங்களுக்கெல்லாம் ஜாக்பாட் தூக்கி விட்டுரும். சும்மா இட்லி கடை தான், ரோட்டு கடை தான் போட்டிருந்தா இருப்பா, இன்றைக்கி எங்கேயோ போயிட்டா இருப்பா. இதெல்லாம் 12 ராகு. சிலர்லாம் 12 ராகு இருக்கிறவங்க கும்பாபிஷேகத்தில் ஈடுபடுவாங்க, பேரையும் கெடுத்துட்டு வந்துடுவாங்க. கவனமாக இருக்கும். ராகுங்கிறது ஒரு மாயை, மாய வலை. மாயை அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் லாஸ் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாமே ராகு தான். ராகு ஒரு மனுஷனை நினச்சா கோடீஸ்வரன் ஆக்கிடும். ராகு ஒரு மனுஷனை நினச்சா பிச்சை எடுக்கவும் வச்சிருக்கோம். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு 9 பேர்த்துல ஒருத்தர் இருக்காங்கன்னா ராகு தான். ராகு திசையில் கோடிகளை கொட்டி புரண்டு வாழ்ந்தவங்க இருக்காங்க. எல்லாம் இழந்து சாப்பாட்டுக்கு, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லைன்னு வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. பிரம்மாண்டமாக இருந்தேன் சார், இப்போ ஒன்றும் இல்லைங்க. ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா ஏதாவது ரொம்ப அவசரம்னா நான் இன்னொருத்தர்கிட்ட எதிர்பார்த்து வாழ்கிற நிலைமையும் இருக்குதுன்னு வாழ்கிறவங்களும் இருக்காங்க. அப்போது ஜோதிட பழமொழி சாஸ்திரமே என்ன சொல்லுது? ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லை. இதுதான் அவங்க சொல்கிற விஷயம்.